சீஸ் பன்னீர் சாண்ட்விச் எப்படி பண்ணணும்னு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுமே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது பாதி குடமிளகாய் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வீட்டில் பண்ண பன்னீரையே நல்லா துருவி எடுத்துக்கிறேன். 4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துக்கோங்க. மசாலாவை போட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. துருவி வச்சிருந்த பன்னீரை சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சாண்ட்விச் பிரெட் 2 எடுத்திருக்கேன். அன்சால்ட் பட்டர் எடுத்து நல்லா 2 பிரெட்லையுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுக்கோங்க. சீஸ் ஸ்லைஸ் மேலே ஒன்று வச்சுக்கோங்க. மேலே பிரெட்டை வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் திருப்பி டோஸ்ட் பண்ணால் சீஸ் பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடும்.